மகாபாரத யுத்தம் தொடங்கியது. துரியோதனனுடைய படையில் பீஷ்மர், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியாரின் மகன் அஸ்வத்தாமா, கர்ணன், விகர்ணன், ஜெயரதன், இப்படி பல வீரர்கள் இருந்தார்கள். இவர்கள் அனைவருக்குமே தெரிகின்றது துரியோதனன் அதர்மத்தின் வழியில் செல்கின்றான் என்று. பஞ்சபாண்டவர்களிடம் ராஜ்யத்தை பறித்து கொண்டு அதர்மத்தில் வழியில் போகின்றான் என்று தெரிந்திருந்தாலும் தாங்கள் தேசத்தின் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாகவும் தாங்கள் பட்ட நன்றி கடனுக்காகவும் துரியோதனனுக்கு தங்களுடைய உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். மகாபாரத போர் குருஷேத்திரம் என்ற இடத்தில்தான் தொடங்குகின்றது. பீஷ்மரை படை தலைவராக துரியோதனன் நியமிக்கின்றான். பீஷ்மர் சிங்க கர்ஜனை போல தன்னுடைய சங்கை முழங்கி போர் துவக்கத்தை தொடங்குகின்றார். நாற்புறமும் உற்சாகம் பரவி எல்லா படைகளிலிருந்தும் எல்லா பக்கத்திலிருந்தும் சங்குகள் ஒலிக்க ஆரம்பிக்கின்றன. போர் முரசுகள் முழங்க ஆரம்பித்தன. இந்த சங்குகளின் நாதமும் போர் முரசுகளும் அதன் சத்தங்களும் ஆகாயத்தையே நடுங்க வைப்பதாக அமைந்திருந்தது. 4 வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட பெரிய ரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அமர்ந்திருக்கின்றார்கள்.